வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மீஷோ ஃப்ளிப்கார்ட்ல இருந்து என்னோட கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த பொருட்கள் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே உங்களோட கிச்சனுக்கு வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போட்டு வாங்குற காசுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ஒர்த்தா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து செராமிக் ஜார் வந்து 2 வாங்கியிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக ரொம்பவே ட்ரெண்டியாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பார்க்கவே ரொம்பவே லுக்காக இருந்தது. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு புளி அந்த மாதிரி போட்டு நம்ம அடுப்பு பக்கத்திலே வந்து வச்சுருக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னோட கிச்சனுக்கு இது ரொம்பவே சூப்பராக பொருத்தமாக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களோட கிச்சனுக்கு வந்து என்ன மாதிரி கலர் வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து நிறைய மல்டி கலர்ஸும் இருக்குது. இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி சுகர் போட்டு வைக்கிற மாதிரி கண்டெய்னர் செட்டு வந்து 3 வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு குவான்டிட்டி பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது கூட இதோட கலர் வந்து போகிறது கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 1.5 வருஷமாகவே நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் தாராளமாக இதெல்லாம் நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இது வந்து நல்லாவே லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம என்னதான் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படின்னாலுமே அந்த கலர் வந்து எதுவுமே போகிறது கிடையாது. கிச்சனில் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம கிச்சனில் வைக்கும்போது கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மாறிடும். இதுலேயே வந்து நிறைய மல்டி கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காம்போ செட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 பாக்ஸ் வந்து ஸ்டெப்பாக வந்து வச்ச மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இப்போது தானியங்கள்லாம் நம்ம வந்து ஊற வச்சு முளைக்கட்டி வைக்கணும் அப்படின்னாலுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்குமே நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் வந்து போட்டு வைக்கலாம். இல்லைனா இதில் வந்து நிறைய அந்த கடுகு, மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை எதுக்கு வேணும்னாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 பாக்ஸாக இதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும் போது நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே மீதி பண்ணும். இடத்த வந்து ரொம்பவே அடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட அந்த சைட் டோர்லேயே இதை வந்து நம்ம அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி வேணும்னாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவசரத்துக்கு நம்ம நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாலுமே இதில் ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட நம்ம அழகாக இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லா லிங்க்குமே சேர்த்து ஒரே ஒரு லிங்காக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே உங்களுக்கு அங்கே காமிக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இது ரொம்ப நாளுக்கு வந்து காஞ்சு போகாமையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய குட்டி அலாரம் கிளாக் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மீஷோலேருந்து தான் நான் வந்து வாங்கினேன். விலையும் ரொம்ப கம்மி தான். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பேட்ரி டைப்பு தான். அதுக்கப்புறம் இது நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ டைம் பார்த்து நம்ம சமைப்போம் இல்லையா, காலையில் அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு ரொம்பவே இப்போ கைக்கு பக்கத்துலேயே நமக்கு இந்த அலாரம் கிளாக் இருக்கும்போது டக்குன்னு நம்ம வந்து டைமை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சமையலையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த டீ கப்பெல்லாம் வந்து மாட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட நிறைய டீ கப் இருக்கிறதுனால அதை வந்து மாட்டி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப நாளாக இது வந்து தேடி பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கம்பிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 கப்பு வரைக்கும் நம்ம இதில் வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் வந்து ஒரு கலர், அந்த பக்கம் ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி வந்து ஒரு செட்டு நம்ம கிச்சனில் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே கிச்சனே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கப்பு பொறுத்த
வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டக்குன்னு கீழே விழுந்ததுன்னா உடஞ்சி போகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கும் போதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பொருளுமே ரொம்ப சேஃபாக இருக்கும். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் இப்போ நான் அதை வந்து காய்கறிக்காக யூஸ் பண்ணலை, கொஞ்ச நாள் மட்டும் காய்கறி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலங்கிறதுனால இந்த மாதிரி வந்து கிராசரி ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்காக நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட இதோட செட்டு வந்து ஒரு 7 பாக்ஸ் கிட்ட எனக்கு வந்து வந்துச்சு, விலையுமே ரொம்ப கம்மி தான். இதோட லிங்க் எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 kg வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. கெப்பாசிட்டி 1.5 kgக்குமே அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எம்டி பாக்ஸாக காட்டுறதை விட இந்த மாதிரி வந்து நான் திங்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறத அப்படியே வந்து எடுத்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஜிடபிள்காக ஃப்ரிட்ஜில் வந்து இதை திரும்ப நான் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜு வந்து அப்படியே அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஓப்பன் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரிட்ஜை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால நான் அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து போட்டு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பர்சனலாக எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கு பிடிச்ச மாதிரி எதுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ் யூஸ் தான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி கிராசரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை வந்து நம்ம ஜுவல் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், நமக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒர்த்தான பிளாஸ்டிக், நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே லைஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் செட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இதை வந்து எனக்கு மாற்றுறதுக்கு மனசு இல்லை. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காம தூக்கி போட்டுட்டு வேறு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இப்போ வரைக்குமே இது நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்கு என்னோட கிச்சனில். ஸோ அதனால எனக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. இது வந்து 10 பாக்ஸ் வந்து வருது. மீதம் இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறதுனால எனக்கு அது வந்து காட்ட முடியல. பேலன்ஸ் இருந்த பாக்ஸ் வரைக்கும் காட்டுறேன். இது எல்லாமே நான் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து கழுவி அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுருந்தது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வீடியோக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்கள் வந்து தாராளமாக நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம். நம்ம வந்து போட்டு வாங்குற காசுக்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லுவேன். கிட்டத்தட்ட இதில் வந்து 1 கிலோ வரைக்குமே நம்ம பொருளை வந்து போட்டு வைக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால 1 கிலோ போட்டு வச்சோம் அப்படின்னாலுமே பாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக தான் இருக்கும். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிளாக் மெட்டலில் ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகான 2 ரேக் வந்து வச்ச மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருந்தேன். என்னோட கிச்சனில் கவுண்டர் டாப் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக மிக்ஸி அப்புறம் கெட்டல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து ஆயில் பாட்டில்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீலில் வந்து இன்னொரு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே நான் வீடியோவில் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அகலமும் அதிகமாக இருக்கிறதுனால, நீளமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பாட்டில்ஸ் வரைக்குமே நம்ம வந்து இதை அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ண வீடியோ நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு தான் நான் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் பாட்டில் எல்லாமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வேணும் அப்படின்னா லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, அந்த கம்பி எல்லாமே பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. 2 ரேக் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணும்னாலுமே அரேஞ்ச் பண்ணி வந்து வைக்க முடியும். எங்கேயாவது வாலில் கூட நம்ம வந்து ஆணி மாதிரி அடிச்சுட்டு கூட நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம கவுண்டர் டாப்பில் கூட அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தா நிறைய பொருட்களை வந்து இதில் பார்க்க முடியும். என்னோட கவுண்டர் டாப்பை நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட்லி நிறைய திங்ஸ் வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா பொருட்களோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்குமே நீங்கள் சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலையுமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மீஷோ பொருட்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.